நன்றி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என்னை இந்த உலகத்திற்கு கொடுத்த தாய் தந்தையரை வணங்குகிறேன். நமது குருபிரான், ஆசான், அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். நல்லதொரு வாய்ப்பை நல்கிய நார்வே டென்மார்க் மனவளக்கலை நிர்வாக உறுப்பினர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் வேதாத்ரிய குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறுவதற்கு தொகுப்பாளராக இருக்கும் பாகிரதி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். தவம் தன்னை நடத்தி கொடுத்த அருள்நிதி சுகந்தி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்த்துரை வழங்குவதற்கு நம்மோடு இணைய இருக்கும் அருள்நிதி நகுலேஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து பாடுவதற்காக இணைய இருக்கும் வேதாத்திரிய அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனைக்கான தலைப்பு விளைவில்லா வினையில்லை. விளைவு, வினை, இந்த இரண்டையும் பிரித்து முதலாவதாக புரிந்து கொள்ளும். வினை அப்படின்ற வினை என்ற வார்த்தைக்கு எளிமையான நம்மால் புரிந்து கொள்ளக்கூடிய அர்த்தம் என்னன்னு பார்த்தோன்னா செயல். செயல் அப்படின்றது நாம் பொதுவாக என்ன நினைத்திருக்கிறோம்? கைகளால் செய்யப்படுவது செயல் நினைக்கிறோம். கைகளால் செய்வது மட்டுமா செயலா? நம் எண்ணத்தால், நம் சொல்லால், நம் செயலால் செய்யும் அனைத்துமே செயல்தான். விளைவு, அடுத்ததாக விளைவு. எண்ணத்தாலோ, சொல்லாலோ, செயலாலோ எது செய்தாலும் அதற்கு ஒரு விளைவு என்பது நிச்சயம். இந்த புரிதல் மனிதனுக்கு எப்போது வந்துச்சு? ஆதி மனிதன் 2 உணர்வுகள் தான் அவனை ரொம்ப டாமினேட் பண்ணுச்சுன்னு சொல்லுவாங்க. முதல் உணர்வு பயம், 2வது உணர்வு ஆச்சரியம், வியப்பு. அந்த முதல் உணர்வு எப்படி இருந்துச்சுன்னா, இடிய பார்த்தான், மழைய பார்த்தான், சூரியத்தோட வெப்பத்தை பார்த்தான், அவனுக்குள்ளாக ஒரு பயம் ஏற்பட்டுச்சு. இதெல்லாம் ஏன் நடக்குது? எதனால இந்த பருவ மாற்றங்கள் நடக்கிறது அப்படின்றது ஆரம்ப காலங்கள்ல ஆதி மனிதனுக்கு புரியவில்லை. எதை பார்த்து வியந்தான்? மழை பெய்தது, விதை முளைத்தது, அது ஒரு கனி கொடுத்துச்சு, எடுத்து சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப ருசியா இருந்துச்சு, பசி அடங்கிடுச்சு. அதை நினைக்கும் பொழுது அவனுக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தமான ஒரு மனநிலைக்கு வந்தான். சாப்பிட்ட பின்பு அந்த கொட்டைய தெரியாம கீழே போட்டான். திருப்பி மழை வந்துச்சு, கனி கொடுத்துச்சு. இது என்ன ஒரு வியப்பா இருக்குதே அப்படின்றத உணர்ந்தான். நெல்மணிய ஒன்று போட்டு பார்த்தா ஆயிரக்கணக்கான நெல்மணி அவனுக்கு கிடைச்சது. இதனை பற்றிய புரிதல அவனுக்கு கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சு. என்ன நடக்குது? என்ன நடந்துட்டு இருக்கு இந்த இயற்கையில? அப்படின்றதுனால யோசித்து பார்த்து, அப்போது அவனோட மனநிலைக்கு தெரிஞ்சதெல்லாம் விவசாயம் மட்டும்தான். விவசாயம் செய்தால் உணவு கிடைக்கும். உணவு கிடைச்சா வாழ்க்கை நல்லா இருக்கும். சிம்பிளா வாழ்க்கைய புரிஞ்சுட்டான். விவசாயம் செய்தான். அந்த விவசாயத்தை முழு மனதோடு மழை பார்த்து, வெயில் பார்த்து செய்யும் பொழுது வாழ்வு நல்லா இருக்குல்ல. அதுதான் அதனை அறநெறி வாழ்க்கையாக தனக்குள்ளாக டிஃபைன் பண்ணிட்டான். விவசாயம் செஞ்சு ஒழுங்கா வாழ்ந்துட்டோம்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். இதுதான் வாழ்க்கையினோட பேஸ் லைன் ஆஃப் இதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக காலம் மாறியது. சிந்தனை ஆற்றல் அவனுள்ள வந்துச்சு. ஒரு பெரிய விஷயம் ஆதி மனிதனுக்கு புரிந்தது. பிரபஞ்சத்தில் ஒவ்வொன்றுக்கும் சம அளவில் எதிர்வினை நடைபெறும் அப்படின்றத புரிஞ்சுட்டோம். எல்லாருக்கும் இது புரிஞ்சுது. காலத்தோட மாற்றத்தால இது புரிஞ்சுது. இதுல ஒரு சின்ன வேறுபாடு எங்க ஏற்பட்டுச்சுன்னா, மேற்கத்திய நாடுகள்ல இத ஆய்வுக்கூடங்கள் இப்படி நடந்தா எதிர்வினை இப்படி இருக்கும்னா ஆய்வுக்கூடங்கள்ல புரிய வைத்தார்கள். நம்மை போல இந்திய நாடில் ஆன்மீக பூமியாக இருக்கும் இந்த இந்திய நாடுல யதார்த்தவாதிகள் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க எப்படி நமக்கு புரிய வைத்தாங்கன்னா, வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். வினைய போட்டா வென கிடைக்கும், தினைய பார்த்தா தென கிடைக்கும். பட் இது எப்படி கிடைக்கும்? பலவாறாக கிடைக்கும். ஒரு நெல்மணி எப்படி 1000 நெல்மணியா மாறுச்சோ, ஒரு எண்ணம், ஒரு செயல் பலவிதமாக திருப்பி கிடைக்கும். புறத்தில்
திணை விதைத்தான். அகத்தில் வினை விதைத்து விட்டான் மனிதன். இப்பொழுது மகாபாரதத்திலிருந்து ஒரு காட்சி கொண்டு வருகிறேன் நம் கண் முன்னே. யாருக்குமே எந்த ஒரு பெண்மணிக்குமே நடக்கக்கூடாத ஒரு சூழல் திரௌபதிக்கு நடந்து விட்டது. துயில் உரியப்பட்டால் அதுல தாங்க முடியாம அந்த எக்ஸ்ட்ரீம் பெயின்ல ஒரு ரூம்குள்ள போய் அம்மா கதவ சாத்திட்டாங்க. பஞ்ச பாண்டவர்கள் வந்து கெஞ்சுறாங்க. இது தெரியாம நடந்துடுச்சு. இந்த மாதிரி நடக்கும் நாங்க சற்றும் எதிர்பார்க்கவில்லை. திரௌபதி கதவை திறந்துட்டு வெளிய வா, வெளிய வான்னு சொல்றாங்க. ஆனா திரௌபதி வெளிய வர தயாராகவில்லை. இது எல்லாவற்றிற்கும் டோட்டல் மகாபாரதத்துக்கும் ஹீரோவா இருக்கிற வாசுதேவன் ஆகிய கண்ணன் அந்த நேரத்தில் வராரு. கதவ தட்டுறாரு. "திரௌபதி நீ வெளிய வா" அப்படின்னு சொல்றாங்க. அம்மா வெளிய வராங்க. வெளிய வந்தோனே, எந்த பெண்ணுக்கும் இது நடக்காத ஒரு விஷயம் எனக்கு நடந்துச்சு. சபையோர்ல எல்லாரும் தானே இருந்தாங்க. ஒருத்தர் கூட எனக்காக வாய்ஸ் குடுக்கவே இல்ல. நான் இப்போ எல்லாரையும் சாப விடப் போறேன். அவ்ளோ 100 பேரையும் நான் சபிக்க போறேன். சாபம் விடக்கூடாதுன்னு சொல்ற உரிமை வாசுதேவன் உங்களுக்கு கூட கிடையாது. ஏன்னா ஒரு பெண்ணோட அவமானம் பெண்ணுக்கு மட்டும் தான் புரியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிமிடத்துல கொஞ்சம் கூர்மையா கவனிக்கணும். கிருஷ்ணர் சொல்றாரு, கண்டிப்பா. அவர்கள் சபையில் உனக்கு செய்த செயலுக்கு பலனை நிச்சயமாக இன்றோ, நாளையோ, சில வருடங்கள் கழித்தோ அனுபவிக்கப்படப் போறது உண்மைதான் திரௌபதியே. நீங்க சாப விடுங்க. சாப விட வேண்டாம் நான் சொல்லவே இல்ல. ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் சாப விடுங்க. அப்படின்னு சொல்றாங்க. கேட்பது கிருஷ்ணன் ஆயிட்டே அமைதியாக திரௌபதி கேட்கிறாங்க. சொல்லுங்க. உங்களோட சாபம் எப்படி இருக்கணும்னா, ஒரு ராணியாக இருக்கிற எனக்கே இவ்வளவு நடந்தபோது துணையில்லாமல் தவித்த நான், ஒரு சாமானிய பெண்மணிக்கு நடந்திருந்தால், அது எவ்வளோ பெரிய கடினமாக இருக்கும். அப்படின்றத உணர்ந்து, இந்த சாபம் திரௌபதிக்கான சாபமா இல்லாம, இந்த சமுதாய நோக்கோடு கூடிய அந்த நலம் கருதி செய்த செயலா இத மாத்து அப்படின்னு சொல்றாரு. திரௌபதி உணர்றாங்க. அப்ப சொல்றாங்க, இன்று எனக்கு நடந்த ஒரு ராணியாக இருக்கிற எனக்கு நடந்ததையே என்னால் தவிர்க்க முடியலையே! சாமானிய மனிதர்களுக்கு எப்படி தவிர்க்க முடியும்? இன்று என்னோடு கிருஷ்ணன் இருக்கிறார். நாளை பெண்களோடு யாரு இருப்பார்? அப்படின்ற வருத்தத்தோடு ஆனா அந்த சாபத்த குடுக்கிறத அவங்க தவறவே இல்ல. ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒரு பெண்மணிக்கோ, இந்த சமுதாயத்திற்கோ கிருஷ்ணனாக, வாசுதேவனாக, தேரோட்டியாக ஒருத்தர் இருந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். அதேபோல் தான் நாம் வாழும் இந்த காலத்தில் நமக்கு கிருஷ்ணனாக தோன்றுவது யாரெனில், நமது குருபிரான், ஆசான், வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அவர்களும் செயல் விளைவு தத்துவத்தை நமக்கு குறிப்பிடுறாங்க. தெளிவா சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? ரொம்ப ஈஸியா எல்லாருக்கும் புரியிற மாதிரி சொன்னாங்க. வாழ்க்கையில இறைவனும் இயற்கையும் ஒன்றுதான். செயல் செய்பவன் மனிதன். அந்த செயலுக்கான விளைவு இறைநீதி கொடுக்கும். அது கிருஷ்ணன் சொன்னாங்க. நீ சாபம் விடாட்டினாலும் அதற்கான விளைவ அவங்க அனுபவிச்சே ஆகணும். அது என்ன அப்படின்னு நமக்கு புரியறதுக்கு மகான் நமக்கு அந்த விளைவு இறைநீதி கொடுக்கும் அப்படின்னு அழுத்தமா சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த இயற்கையில வந்து எந்த குறையும் இல்ல. இயற்கை வந்து ரொம்ப சரியாக தான் செயல்பட்டு இருக்கிறது. இது எத்தன பேர் நம்புறாங்கன்னு தெரியல. ஆனா வேதாத்ரி அன்பர்கள் நம்புவாங்க. சரியா தான் செய்துட்டு இருக்கு. ஆனால் நாம் ஏற்படும் எதிர்பார்க்கும் அந்த விளைவு நமக்கு ஏன் கிடைக்கிறதில்ல? நம் எதிர்பார்ப்புக்கும், நடப்புக்கும் இடையே ஏற்படுற அந்த ஒரு சின்ன வேறுபாடு இருக்குல்ல, அதுதான் இறைநீதின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். நெனச்ச மாதிரி நடக்கல அப்டின்னா, என்ன ஆகுது ஃபர்ஸ்ட்டு நமக்கு? நம் மனமானது வருத்தங்கள சுமக்குது. அது கொஞ்ச நாள் சுமந்து சுமந்து போகும்பொழுது, அது உடல்ல நோயாக மாறுகிறது. நோய் மட்டும் ஒரு மனிதனுக்கு வந்துடுச்சுன்னா என்ன இருக்கும்னா, மனம் குழப்பமா இருக்கும். எடுக்கிற முடிவு வந்து தெளிவில்லாம இருக்கலாம். உடல்ல பாதிப்பு வந்தாச்சு, மனதுல பாதிப்பு வந்தாச்சு. நாளடைவுல கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அது நம்முடைய உயிர் ஆற்றலை குறைத்துக்கொண்டு, உயிராற்றல் பற்றாக்குறை நமக்கு வந்துவிடும். அதனால தான் மகான் சொல்லுவாங்களாம், மூத்த பேராசிரியர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நான் இந்த சமுதாயத்துக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிற 3 விஷயம் என்னன்னா,
செயல் விளைவு தத்துவத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கரு அமைப்பு பதிவு பற்றி தெளிவான அறிவு வேண்டும். பாவப்பதிவுகளும் போக்கும் வழிகளையும் மக்கள் செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னாங்களாம். அதற்கு ஒரு பாட்டு கூட ரொம்ப அழகா குடுத்திருக்காங்க. தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி ஒழுங்கமைப்பிற்கு ஒத்தபடி அப்போதைக்கு அப்போது அளிக்கும் சரி விளைவு எப்போதும் கவலையுற்று இடர்படுவார் இதை உணரார். இந்த தத்துவம் புரியாதனால தான் நிறைய எதிர்பார்க்கிறோம். அந்த எதிர்பார்ப்பு நடக்காத பொழுது பலவிதமான உடல் அளவில், மனதளவில், உயிர் ஆற்றல் அளவில், சமுதாய அளவில் நம்ம பலவிதமான சிக்கல்கள சந்திச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் கேட்பதற்கு நல்லா இருந்தா கூட, செயல் செய்யாம எப்படி இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? செயல் என்பது செய்யாமல் இருக்க முடியாது. ஆனா எப்படி செய்யலான்னா, விளைவறிந்த விழிப்பு நிலையோடு செய்ய வேண்டும். என்ன விளைவறிந்த விழிப்பு நிலை? இன்றைய செயல் நாளைய எதிர்காலத்திற்கு நாம் தயார் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த விஷயத்துல இது சரின்னு செஞ்சுடுவோம். ஆனா விளைவு எப்படி இருக்கும்? எதிர்காலத்த பாதிக்கும், நன்மை செய்யும். 2 பதில் தானே இருக்கு. ஒண்ணு அது மூலமா நல்லது நடக்கும். இல்ல அது மூலமா நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். அத மனதில் கொண்டு அந்த செயல் செய்ய வேண்டும். ஒரு வேதாத்திரி அன்பர் உடலால பாதிப்பாயிற்று. உயிர் ஆற்றல் குறைஞ்சிடுச்சு. அப்போ அவங்களுக்கு என்ன தோணும்? இதை நான் சரி செய்ய வேண்டும். இதை நான் சரி செய்ய வேண்டும். இந்த தருணத்தில் அவங்க மன்றத்துக்கு வராங்க. எல்லாம் உடற்பயிற்சி கத்துக்கிறாங்க. காயக்கல்ப பயிற்சி கத்துக்கிறாங்க. அதுக்கு பின்பு அவங்களால அத கன்டின்யூ பண்ண முடியல. ஒரு 4 நாள், 5 நாள் வகுப்புல என்ன கத்துக்க முடியுமோ கத்துக்கிட்டு போயிடுறாங்க. சூழ்நிலையில அவங்களால அத கன்டின்யூ பண்ண முடியலன்னு வச்சுக்கங்களேன். இந்த அன்பர் ஒரு நாள் போறாரு ஒரு வீட்டுக்கு. நல்ல விருந்து உணவு கிடைக்குது. அந்த வீட்டு பெண்மணி ரொம்ப நல்லா சமைச்சிருக்காங்க. ஏதோ ஒரு காரணத்தினால உணவுல ஒரு சிறு குறைபாடு இருந்திருக்கு. அத சரி பண்ண அந்த பெண்மணி நல்ல முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. பட் கொஞ்சம் தெரிஞ்சிடுச்சு. அத சரி பண்ண முடியலன்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனாலும் விருந்தினரை நல்லா உபசரிக்கணுமே! தமிழர் கலாச்சாரப்படி நல்லா உபசரிக்கிறாங்க. இந்த அன்பர் சாப்பிடுறாரு. சாப்பிடும்போது கொஞ்சம் வேறுபாடு இருக்குது. இந்த உணவுல ஏதோ வேறுபாடு இருக்கு. சாதாரண அன்பரா இருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க? முகத்துக்கு நேரா சொல்லியிருப்பாங்க. இந்த உணவுல வேறுபாடு இருக்கு. இந்த அன்பர் ஏற்கனவே 5 நாள் வேதாத்திரிய கல்வி அவங்களுக்குள்ளாக போயிடுச்சுல்ல. அப்போ இது ஒரு மனநிலையில வேறுபாடு குடுக்கிறது. இதுக்கு எங்க பதில் தேடலாம் அப்படின்றது 6வது நாளாக திருப்பியும் நம்ம மன்றத்துக்கு வராங்க, கத்துக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப அழகான அகத்தாய்வு கொடுக்கப்படுகிறது. இந்த அகத்தவம் அவர் செய்யும் பொழுது, அந்த அன்பர் அகத்தவம் செய்யும் பொழுது என்ன உணர்கிறார்? இந்த அம்மா நல்ல விதமா இந்த உணவு இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட தான் செயல் செய்றாங்க. சில நேரம் அது மாறுபடுகிறது. தப்பு கணக்கிட்டு அவங்க செய்யல. ஆனா அது தப்பா போயிடுச்சு. அப்போ நாம் என்ன பண்றோம்? அத புரிஞ்சுக்கிறோம். அந்த அம்மாவ புரிஞ்சுக்கிறோம். இதே போல் தான் நம் வாழ்க்கையில சரியாவே செயல் செஞ்சுட்டு இருப்போம். ஆனா ஏன் மாறுபாடு ஏற்படுது? அப்படின்றதுக்கும் மகான் நமக்கு பல தத்துவங்கள நமக்கு குடுத்திருக்கிறாங்க. இது ஒரு குடும்ப அளவுல ஓகே. ஒரு சின்ன வீடு இருக்கிறாங்க. இந்த அன்பர் போறார். ஒரு 5 பேர், 6 பேருக்கு நடுவுல இது முடிஞ்சு போயிடுச்சு. பட் பெரிய நோக்கம் செய்யும் பொழுது, அந்த கணக்கு தப்பா போலாமா? அது எவ்ளோ பேர பாதிக்கும். அப்படிதானே? அப்போ என்ன செய்யணும்? அந்த பெரிய நோக்கத்துக்கு செயல்படும் பொழுது, அது எப்படி இருக்கணும்? அந்த செயல் எப்படி இருக்கணும்? அந்த விளைவு எப்படி இருக்கும்? அதற்குண்டான நீதியை இந்த சமுதாயம் எப்படி பார்க்க வேண்டும் என்று மகான் 5 பாயிண்ட் சொல்றாங்க. முதலாவதாக, அது நோக்கம் சரியாக இருக்க வேண்டும். நாமெல்லாம் வேதாத்திரி அன்பர்கள் ஒரு நல்ல அறிவு திருக்கோயில் திறக்கணும்னு வச்சுக்கீங்களேன். நோக்கம் நல்ல நோக்கம். எல்லார் மனதிலயும் அந்த நோக்கம் இருக்கும். ஒரு சாமானிய மனிதர்கள்ல இருந்து எல்லா அன்பர்களும் அதனோட எண்ணத்த அந்த மன்றத்துக்கு போய் தவம் செய்து, அகத்தாய்வு செய்து, பயிற்சிகள் செய்து, இதே போல் ஒரு அறிவு திருக்கோயில் வர வேண்டும் அப்படின்ற நோக்கத்த தன் மனதுக்குள்ளாக விதைக்கிறார்கள். அந்த நோக்கத்த செயல்படுத்த இயற்கை ஆரம்பிக்குது. நோக்கம் மட்டும் இருந்துட்டா போதுமா? இத நல்லா செயல்படுத்தணும்ல. மன்றம் நல்லா ரன் ஆகணும். அதுக்கு ஒரு ஸ்கெட்யூல் போடணும். அத ஃபாலோ பண்ணணும். அதுக்கு உண்டான பேச்சாளர்கள ரெடி பண்ணணும். அதற்கு திறமை வாய்ந்த அன்பர்கள் தேவை.
அது சொல்லுவாங்கல்ல, ஒரு 100% வேலையில 90% வந்து பிளான் பண்ணணும். அதுக்கு திறமையானவர்களாக வேண்டும். அடுத்த 10% இம்ப்ளிமெண்ட் பண்றது. அது கட நடந்துரும். ஸோ இந்த நோக்கத்தை அறிவு திருக்கோயில் அப்படின்ற நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு திறமையான அன்பர்கள் வேணும். அந்த அன்பர்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த பிளான் போடுவாங்க. இத திறமையா நடத்தணும்னா, யாரெல்லாம் தொடர்பு கொண்டா இந்த அறிவு திருக்கோயில உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி, அந்த தொடர்பு கொள்ளும் நபர்கள நோக்கி தொடர்பு கொள்ள ஆரம்பிப்பாங்க. "உங்கள இன்னைக்கு பார்க்கலாமா? இது விஷயமா நாங்க உங்கள பேச போறோம்." அப்படின்றது. இது எல்லா முயற்சியும் நம்ம செய்றோம். ஆனா, காலம் தான் முடிவு பண்ணும். இந்த நிமிடத்துல, இந்த இடத்துல, இந்த அறிவு திருக்கோயில் மலரணும் அப்படின்னா, அதற்கு ஒரு அழகான காலம் இருக்குது. அந்த காலமும் நமக்கு இருக்குது. எங்க அறிவு திருக்கோயில திறப்போம்? ஒரு இடம் தேவைல்ல? அந்த இடம் யாரால் நிர்ணயிக்கப்படுகிறதுன்னு பார்த்தோன்னா, அத நிர்ணயிக்கிறது தான் அந்த இறைநிலை. இத ரன் பண்றதுக்கு அந்த இடமெல்லாம் வேணும். அந்த இடத்த நடத்தணும். இறைநீதி நல்ல விதமா செயல்பட்டிருக்கிறது. அது என்ன அந்த இறைநீதி நமக்கு காண்பிக்கும் தெரியுமா? இதெல்லாம் நடத்துவதற்கு ஒரு அடிப்படையான வாழ்வியல், பொருளாதார தேவை நமக்கு இருக்கிறது. அதற்கான நபர்கள தொடர்பு கொண்டு அந்த சூழ்நிலை நமக்கு அமைச்சு கொடுக்கும். இந்த அறிவுத்திருக்கோயில் திறந்தாச்சு. எல்லாரும் தன்னால் முடிந்த உடலால், உயிரால், மனதால் குடுத்துட்டே இருக்கிறாங்க. ஒரு நபர் என்ன நோக்கத்தோடு அந்த செயல செய்றார் தெரியுமா? இது செய்றது மூலமா எனக்கு பேர் புகழ் கிடைக்கிறது. அந்த பேர் புகழ் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. அதுக்காக நான் செய்றேன். இன்னொரு நபர் என்ன செய்கிறாரு? இந்த அறிவு திருக்கோயிலுக்கு நான் இது செய்றேன். இது மூலமா என்னோட பேர் மக்கள்ட்ட போகும். அதை அடிப்படையாக வைத்து தொழில் ரீதியாக என் வாழ்க்கையில நான் முன்னேறலாம். அப்படின்ற 2வது எண்ணத்தோட செயல்படுறாரு. 3வது ஒரு அன்பர் இருக்கிறாரு. அந்த அன்பர் யாரு தெரியுமா? ஒரு அன்பர் வீட்டில் உணவு சாப்பிட்டு அகத்தவும், அகத்தாய்வு செய்து தன்னை பக்குவப்படுத்தினாரு. அந்த அன்பர், அதாவது இந்த செஷன்ல இருக்கிற எல்லா அன்பரும் தான். அந்த அன்பரோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் யாருன்னா நம்ம தான். நம்ம செய்ற இந்த செயல் என்னவா இருக்கும்? இந்த வேதாத்திரியம் அனைவரிடமும் கொண்டு சேர்க்க வேண்டும். எல்லாருக்கும் எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. இந்த வேதாத்திரியத்த எல்லார்ட்டயும் கொண்டு போணும். எல்லாரும் பலன் பெறணும். தன்னை உணரணும். அது மூலமா இந்த சமுதாயத்துக்கு நல்லது செய்த ஒரு ஆத்ம திருப்தி எனக்கு போதும். வேறு எதுவுமே தேவையில்லை. அப்ப இவங்களோட பலன் எப்படி இருக்கும்? அந்த முதல் நபர் எதிர்பார்த்தார்ல, அவருக்கான பலன் எவ்வளோ பெர்சன்டேஜ்ல இருக்கும்? 2வது நபர் தொழில் ரீதியா என்ன முன்னேற்றணும்ன்ற நபரோட அந்த சக்சஸ் பெர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கும்? 3வது நபரோட அந்த ஆத்ம திருப்தி வேணும், ஆன்ம திருப்தி வேணும்னு செய்றாங்கல்ல, அவங்களோட பெர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு அன்பர்கள் நீங்களே முடிவு பண்ணிடலாம். இப்போ இந்த உங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் தெரியும். இந்த இந்தியா எந்த ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். மகான் வேதாத்திரியத்த நமக்கு எப்போ குடுத்தாங்க? 2 போர பார்த்தாங்க. மக்களோட அறியாமையினால, அவங்களுக்குள்ள சின்னதா இருக்கிற அந்த ஈகோனால தானே, ஒரு தனி மனிதன்ட்ட ஏற்பட்ட அந்த எண்ணத்தினால தானே, இவ்ளோ பெரிய விஷயம் நடந்துச்சு. அந்த போருக்கு பின்னாடி நடைபெற்ற இழப்புகள் எவ்வளவு? ஒரு குடும்பத்துக்கு, ஒரு சமுதாயத்துக்கு, பொருளாதாரத்துக்கு, அந்த குழந்தைகள் ஊனமா பிறக்கிறதுக்கு, எல்லாமே எங்க நடந்துச்சு? தனி மனிதனிடம் தான் நடந்துச்சு. அந்த தனி மனிதனுக்கு உள்ளாக என்ன இருந்துச்சு? அவனோட எண்ணம். ஈகோ அப்படின்ற எண்ணம் இருந்துச்சு. அதுதான் அகத்தாய்வை பயிற்சிகளாக கொடுத்தாங்க. ஒரு முறை உடற்பயிற்சி செய்தோம். இருமுறை காயக்கல்ப பயிற்சி செய்தோம். இருமுறை அகத்தவம் செய்தோம். ஒரு நொடியும் அகத்தாய்வு செய்ய வேண்டும். அந்த அகத்தாய்வு பயிற்சியில முதலாவதாக மகான் நமக்கு எண்ணம் ஆராய்தல் அப்படின்னு பயிற்சி குடுத்திருக்கிறாங்க. மகான் பேசிய ஒரு வீடியோவ உங்களோட இந்த தருணத்துல நான் ஷேர் பண்றேன். மகான் சொல்றாங்க, "தினசரி 5 நிமிடம் உங்கள் எண்ணத்தை ஆராய்ச்சி செய்யுங்கள்." பலவிதமான இதுவரைக்கும் நம்ம மூடி மூடி வச்சிருந்த எண்ணங்கள் கூட நமக்கு வரும். அந்த எண்ணங்கள சரி செய்து கொண்டே இருக்கும். எண்ணங்கள 2ஆ பிரிச்சிருங்க. நமக்கு நன்மை செய்யும் எண்ணங்கள் வேற, தவறுதலாக தோன்றும் எண்ணம் வேற. நன்மை செய்யும் எண்ணங்களுக்கு திணிவு போட்டு போட்டு தவத்தோட எண்ணத்துல தவத்தோட முடிவுல சங்கல்பம் போடுங்க. தவறான எண்ணங்கள அப்போ அப்போ கழிச்சிட்டே இருங்க. அதனால அந்த எண்ணம் திருப்பி வராதுன்ற அர்த்தம் எதுவும் கிடையாது. அந்த எண்ணமும் மீண்டும் வரும்.
ஆனா சங்கல்பம் செய்து, செய்து, செய்து அந்த எண்ணத்த நாம அத தள்ளிட்டே இருக்கோம். எவ்வளவோ முயற்சி பண்றோம். ஆனாலும் அதுல சரி பண்ண முடியலையே! இந்த தவறான எண்ணம் எவ்ளோ பெரிய ஒரு பாதிப்ப குடுக்குன்றது எனக்கு புரியுது. அத சரி பண்ண முடியலையே! அப்படின்னு ஒரு எண்ணம், ஒரு ஏக்கம் நமக்குள்ள இருக்கிறது தானே! அப்பவும் மகான் நமக்கு ஒரு விஷயம் சொல்றாங்க. "உனக்கும் நல்லதாய், ஊருக்கும் நல்லதா நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன்." இதுதான் என்னோட நித்திய கடன். நல்லதே நினைக்கணும், நல்லதே நினைக்கும். எனக்கும் ஊருக்கும் நல்லதே நினைக்கணும். எண்ணத்த அழுத்தமா பதிஞ்சுட்டே நீங்க வந்துட்டே இருங்க. வள்ளுவம் என்ன சொல்கிறது? "இன்னா செய்தாரை ஒறுத்தல், அவர் நாண நன்னயம் செய்து விடல்." அவங்க ஷையா ஃபீல் பண்ற அளவு நன்னயம் செய்து விடல். இயேசுபிரான் என்ன சொல்றாரு? சிலுவையில் அறையும் பொழுது கூட, எவ்வளவு ஒரு அன்போட உருவமா இருக்கிற இயேசுபிரான் சொல்றார், "பிதாவே, இவர்கள் மன்னியும். தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். தயவு செய்து இவரை மன்னியும்." இதெல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். இதெல்லாம் நம்ம கேட்டுட்டு தான் இருக்கிறோம். ஆனாலும், அந்த எண்ணத்துல தவறானது தோன்றிட்டே இருக்கு. இத என்ன பண்ணலாம்? உயர் தத்துவமாகிய வாழ்த்தை மகான் நம்ம குடுத்திருக்கிறாங்க. எப்படி வாழ்த்த சொல்லியிருக்கிறாங்க? எல்லாரையும் வாழ்த்துறோம். நம் குடும்பத்த வாழ்த்துறோம், மனவளக்கலை மன்றத்த வாழ்த்துறோம், சமுதாயத்த வாழ்த்துறோம். ரொம்ப முக்கியமான வாழ்த்து என்ன? "இன்னல் செய்தோம் எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருப்பினும் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற வேண்டும் என்று கருணையோடு வாழ்த்துகிறோம்." அந்த கருணையோடு நம்ம வாழ்த்தும்போது, கருணையின் உருவாகவே மாறுனா மட்டும் தான் நம்மால் அத வாழ்த்த முடியும். இந்த கருணையின் உருவாக நம்மால் வாழ்த்த முடியும் பொழுது என்ன நடக்கும்? இந்த அசாதாரணமான சூழ்நிலை இந்தியாவில் இப்பொழுது ஒரு நிறுத்தப்பட்டு இருக்கிறது. ஆனால் எப்போது வேண்டுமானால் அது வெடிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறது. நான் அமைதியாக இருந்தாலும், அறியாமையில் இருக்கிற அந்த எதிராக இருக்கும் அந்த அன்பர்களுக்கு இந்த செயல் விளைவு தத்துவம் சரியாக புரியாத காரணத்தினால் மீண்டும் போர் புரிவதற்கு தயாராக இருக்கிறார்கள். வேதாத்ரி அன்பர்களாகிய இருக்கிற நாம் இத நன்கு புரிந்து கொண்டு இன்னும் வேதாத்திரிய மக்களிடம் சென்று சேர வேண்டுமோ? அதுல ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறதோ? அப்படின்றத நான் முழுவதுமாக உணர்ந்து, ஒரு பெரிய வேலையை, ஒரு ஆன்மீக பணியை நம்ம கண்ணு முன்னாடி நம்ம கைகள்ல குடுத்துட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த கனவ வாங்குற நம்ம என்ன பண்ணணும்? உலக அமைதி அப்படின்ற நோக்கத்தோட திறமையாளர்கள நமக்குள்ளாக சேர்த்துக்கணும். அதற்கு எந்த அன்பர்களா? அரசியல் சார்ந்து, கல்வி சார்ந்து, அறிவியல் சார்ந்த வல்லுனர்களோட தொடர்பு கொண்டுட்டு, சரியான காலத்துல, சரியான இடத்தை சூஸ் பண்ணி, இறைநிலை நமக்காக அந்த இடத்தை குடுத்துடும். அந்த இடத்தில் சென்று, ஒவ்வொரு நாளும் இந்த வேதாத்திரிய கல்விய நம்ம குடுத்துட்டே இருக்கணும். சாமானிய மனிதர்களுக்கு பயிற்சிகள் இருந்தாலும், பொறுப்பாளர்களாக நமக்கு அத கல்வியாக கொடுக்க வேண்டும். இந்த திட்டத்தை உலகம் முழுவதும் பரப்பும் பொழுது, இந்த நிமிடத்தில் இருக்கிற இந்த சூழ்நிலை மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஒருவேளை அவர் தவறு செய்தால் கூட, அவர்களுக்கு செயல் விளைவு தத்துவம் புரியாது. தனி மனிதர்களாக நமக்கு அந்த தத்துவம் புரியும். இந்த தத்துவத்த உணர்ந்து நம் இல்லத்திலிருந்தே செயல்படத் தொடங்க வேண்டும். நம் எதிர்காலத்தை திட்டமிடும் பொழுது நமக்கு ஒரு உணர்தல் வேண்டும். இந்த நிமிடம் என்னுடைய எதிர்காலத்திற்காக நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன். இந்த செயல் எனக்கும், என் குடும்பத்திற்கும், என் சுற்றத்திற்கும், என் சூழலில் இருப்பவர்களுக்கும், இந்த சமுதாயத்திற்கும், இந்த உலகத்திற்கும் நன்மை மட்டுமே செய்யக்கூடிய செயல்களை நான் செய்ய வேண்டுமெனில், தினசரி மகான் கொடுத்த பயிற்சிகளை, உடலுக்கான பயிற்சிகளை, உயிருக்கான பயிற்சி, மனதிற்கான பயிற்சி, அகத்தாய்வு பயிற்சிகளை நான் தவறாது செய்ய வேண்டும். தினந்தோறும் 5 நிமிடமாவது என்னுடைய எண்ணத்தை சீரமைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். என்னுடைய எண்ணத்தை மட்டும் சீரமைத்துக் கொண்டால் போதும். ஒவ்வொரு தனி மனிதன் எண்ணத்தை மட்டும் சீரமைத்து பயிற்சிகளை முறையாக செய்தால், செயல் விளைவு தத்துவம் நன்மை மட்டுமே பயக்கும் என்று கூறி, நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி, வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். நன்றி அனைவருக்கும். வாழ்க வளமுடன்.